ஒரு அழகான குட்டி கிராமத்தில் ராம் என்கிற ஒரு நேர்மையான விவசாயி இருந்தார். அவர் அவருடைய வயலில் விளையிற விளைச்சலை கம்மியான நேர்மையான விலைக்கு மக்களுக்கு கொடுத்துட்டு வந்தார். என்னங்க சீக்கிரமா எந்திசு வயலுக்கு போங்க அப்படின்னு ராமுவின் மனைவி வள்ளி ராமுவை எழுப்புறாங்க. கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்க விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ராமு அந்த அறையை விட்டு கிளம்புறாரு. ராமு தன்னுடைய பையன் சோமுவை கூட்டிட்டு வயலுக்கு போறாரு. ராமு அவருடைய வயலை உழ ஆரம்பித்தார். சில நாட்களிலே வயலில் பயிர்கள் செழித்து வளர்ந்து நின்றது. அந்த பயிர்களை அறுவடை செய்து ராமு கிராமத்திற்கு எடுத்து சென்று கம்மியான நேர்மையான விலைக்கு கொடுத்துட்டு வந்தார். அந்த காலகட்டத்தில் ஒரு சில நாட்களுக்கு மழை பெய்யாமல் அவருடைய நிலம் எல்லாம் வறண்டு போனது. ராமுவுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. அந்த இடத்துலையே ராமு உட்காந்து, ஆண்டவா எங்கள் ஊரில் மழை பெய்யணும், நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படின்ட்டு கடவுளை கேட்குறாரு. கடவுள் ராமுவின் நேர்மையான குணத்திற்காக அந்த இடத்துல மழை பெய்ய வைக்கிறாரு. மறுபடியும் ராமுவின் வாழ்க்கையில் திருப்பம் ஏற்பட்டது. அவருடைய வயல் எல்லாம் செழித்து வளர தொடங்கின. ராமு அதை அறுவடை செய்து சந்தைக்கு எடுத்து சென்று கம்மியான விலையிலும் நேர்மையான விலையிலும் மக்களுக்கு கொடுத்துட்டு வந்தார். இப்போ ராமு அவருடைய குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாமளும் ராமுவை போல நேர்மையாக வாழ்வோம் சுட்டீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சுட்டீஸ்.